Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரை, வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாதே அப்படின்னு பெரியவங்க சொன்ன பழமொழியே இருக்குங்க. வல்லாரக்கீரை சாப்பிட்றவங்க கிட்ட ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. அதனால தான் வல்லாரக்கீரை சாப்பிட்றவங்க கிட்ட மல்லாடாதேன்னு அந்த காலத்திலே பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இந்த வல்லாரக்கீரை ஞாபக சக்திக்கு மட்டும் இல்லைங்க, ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடல் சூட்டை தணிக்கும், மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளை நல்லா ஊக்குவிக்குங்க. இந்த வல்லாரக்கீரையை படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். வாங்க இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்த அற்புதமான இந்த வல்லாரக்கீரை சட்னியை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோனையும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லா ஹீட் ஆனோனையும் 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வல்லாரக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கீரையை நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கிக்கோங்க. அப்போ தான் கீரையில் இருக்கிற கசப்புத்தன்மை தெரியாது. இந்த கீரை நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு சட்னியில் ஊற்றிடலாம். அருமையான ஞாபக சக்தியை அதிகரிக்கும் வல்லாரக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வல்லாரக்கீரை யூஸ் பண்ணி சட்னியோ துவையலோ சூப்பு ரசம் பருப்புக்குள்ளே போட்டு கடைகள் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்களும் இந்த மாதிரி வல்லாரை சட்னி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிரும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.